அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவு ஆவணி மாத ராசி பலன்கள். இந்த ஆவணி மாத கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது சனி பகவான் வக்ரமாக மீனமனையில் அமர்ந்திருக்கு. குரு பகவான் கடகத்தில் உச்சமாக அமர்ந்திருக்கார். இந்த மாதம் ஆவணி மாதம் சூரிய பகவான் இந்த மாதம் முழுவதும் சிம்ம மனையில் கேதுவோட இணைந்து இருக்கிறது. செவ்வாய் பகவான் மிதுன மனையில் வீற்றிருக்க, ராகு பகவான் கும்பத்திலும் கேது பகவான் சிம்மத்தில் அமர்ந்திருக்க, இந்த மாதம் பார்த்தீங்கன்னா புதன் பகவான் டிரான்சிட் ஆகுது. அதாவது கடகத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவான் சிம்ம மனைக்கு பயிற்சி ஆகிறது இந்த ஆவணி மாதம் 5ஆம் தேதி. அதே போல் மீண்டும் ஆவணி மாதம் கரெக்டாக சொல்லப்போனால் ஆவணி மாதம் 21ஆம் தேதி புதன் பகவான் சிம்மத்திலிருந்து கன்னி மனைக்கு அங்கே உச்ச பலம் அடைய போகுது. அதே போல் சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சியும் இந்த ஆவணி மாதம் 16ஆம் தேதி நடக்குது. அதன்படி பார்க்கும் பொழுது நீச்சமாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் ஆட்சி பலத்தோட துலாம் மனைக்கு பயிற்சியாகிறது. இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த ஆவணி மாதம் என்ன பலன், எப்படி இருக்க போகுது, எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றி இந்த பதிவில் 12 ராசிகளுக்கும் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மேசராசி அன்பர்களே, மேசராசி மேச லக்னம் ஆவணி மாத பலன் எப்படி இருக்க போகுது? உங்கள் ராசிநாதன் யார் அப்படின்னா செவ்வாய் பகவான். அந்த செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானம், தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல போய் அமர்ந்திருக்கார். அப்போ அங்கே ராசிநாதன் அங்கே மிதுனத்தில் 3 நட்சத்திரங்கள் இருக்குது. அங்கே யாருடைய மூலமாக பிரயாணம் பண்ணுறாருன்னா மிருகசீரிஷ நட்சத்திரம், திருவாதிரை, புனர்பூசம், இந்த 3 நட்சத்திரங்களின் வாயிலாக இந்த மாதம் பலனை தரப்போகிறார். அப்போ மிருகசீரிஷம் அப்படின்னு தன்னுடைய சொந்த நட்சத்திரம். அப்போது சொந்த நட்சத்திரத்தின் வாயிலாக பிரயாணம் பண்ணும்போது திடமாக இருக்க போறீங்கன்னு அர்த்தம். அதாவது தான் என்ன நினைக்கிறீர்களோ அதை செயல்படுத்தணுங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அப்போ செவ்வாய் என்னாலே வேகம், விரைவாக வேகமாக செயல்படணும், துணிச்சலோடு செயல்படணும் அப்படிங்கிற எண்ண ஓட்டங்கள் கண்டிப்பாக இந்த மேசத்துக்கு இருக்கும். அப்போது தன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய அமைப்புங்கிறது இந்த மாதம் இருக்கிறதுன்னு சொல்கிறேன். ஏன்னா செவ்வாய் எங்கள் திருவாதிரை எங்கன்னா ராகு 11ஆம் இடத்துல இருக்குது. நிறைய ஆசைகள் இருக்கும். உங்கள் மனசில் சில ஆசைகள் இருந்து கொண்டிருக்கும். அந்த ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய வகையில் இந்த மாதம் இருக்குது. அப்போ ஏதோ ஒரு ஆசை உங்கள் மனசில் இருக்கும் பாருங்கள், அது பூர்த்தி செய்யக்கூடிய அமைப்புங்கிறது இந்த மாதம் நிச்சயமாக நடக்கும். ஆனால் அதே சமயத்தில் செவ்வாய் ராகுவோட நட்சத்திரத்தில் இருக்கும்போது கோபமும் வரும். அதுதான் உங்களுடைய மிகப்பெரிய டிராபேக் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ கோபத்தை தூண்டக்கூடிய சில விஷயங்களும் உங்களுக்கு ஏற்படுத்தும். அங்கே மட்டும் கொஞ்சம் நிதானம், பொறுமை அவசியம் என்பதையும் இந்த மேசராசி என்பவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் புனர்பூச நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணுவார். புனர்பூசம் அப்படிங்கிறது குரு பகவான். அந்த குரு பகவான் உச்சமாக 4ஆம் இடத்துல உங்கள் ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் அமர்ந்திருக்கார். அது உங்கள் ராசிக்கு 9க்குரியவன், பாக்யஸ்தானத்தின் அதிபதி. அப்போது நல்ல பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய, உங்கள் ஆசைகள் நிறைவேறக்கூடிய, நீங்கள் எதை, அதாவது அந்த குரு அப்படிங்கிறது பாக்யாதிபதி அல்லவா? அப்போ ஒரு ப்ரமோஷனுக்காக நினைத்து கொண்டு இருக்கக்கூடிய பாக்கியங்கள், அல்லது வெளிநாட்டுக்கு போகணுங்கிற முயற்சி எடுக்கக்கூடிய பாக்கியங்கள், அல்லது வீடு வண்டி வாகனங்கள் வாங்கணும் என்கின்ற ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய தன்மைகள் இதெல்லாமே கிடைக்கும். ஏன்னா உங்கள் ராசிநாதன் முயற்சி ஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கார். அப்போ முயற்சியால் வெற்றி பெறக்கூடிய தன்மை உண்டு, டிராவல் உண்டு, புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் கண்டிப்பாக உண்டு. இசை சம்பந்தப்பட்டதில் சில பேருக்கு வாய்ப்புகள் வரும். அதாவது சினிமா சார்ந்த கலைத்துறையில் என்ட்ரி ஆவதற்கான சந்தர்ப்பங்கள் ஒரு சில மேசத்துக்கு கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதில் மாற்று கருத்து இல்லை. அது எப்போ ஏற்படுத்தும் அப்படின்னா இந்த மாதத்தினுடைய இறுதியில், அதாவது கலைத்துறைக்கு சொந்தக்காரரான அந்த சுக்கிர பகவான் ஆவணி மாதம் 16ஆம் தேதிக்கு அப்புறம் நேராக உங்கள் ராசியை பார்க்க ஆரம்பிக்கிறார். அப்போ உங்களுக்கு அது கண்டிப்பாக நிறைவேறும் அப்படிங்கிறத ஆணித்தரமாக சொல்லலாம்.
அப்போ இந்த மாதம் மேசத்துக்கு உங்கள் முயற்சியால் சாதிக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படிங்கிறத நம்ம ஸ்ட்ராங்காக எடுத்துக்கலாம். சார், பணம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் சார்? பணம் பொருளாதார ஏற்றத்தை கொடுக்குமா அல்லது தடையை கொடுக்குமா? அப்போ இந்த மாதம் பாருங்க, 15ஆம் தேதி வரை அந்த 2ஆம் அதிபதி தனத்தை கொடுக்கக்கூடியவன், குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடிய அந்த சுக்கிர பகவான் நீச்சமாக உட்கார்ந்திருக்கார். அப்போ நீச்சம் அப்படிங்கிறது அங்கே ஒரு தியானத்தில் இருப்பதை போல கொஞ்சம் ஒரு வலு குறைகிறதுன்னு அர்த்தம். அப்போ பண விஷயத்தில், குடும்ப விஷயத்தில், வாக்கு விஷயத்தில் கொஞ்சம் கவனத்தோட எச்சரிக்கையோடு இருக்கணுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஆனால் அதே ஆவணி மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் தனவரவு பெருகக்கூடிய அமைப்புகள், பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய அந்த சுணக்கங்கள், அதாவது ஒரு இடத்துல பணத்தை கொடுத்து வச்சுருந்தா அது ரிட்டர்ன் வரல, ஏன் வரமாட்டேங்குது, இந்த மாதிரி இல்லை சின்ன சின்ன தடைகள் கொடுத்து கொண்டிருந்தது அல்லவா, அதெல்லாமே நிவர்த்தியாக போகிறது. குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய சில நல்ல விஷயங்கள், பணம், உங்கள் பேச்சு கேட்காதவங்க கூட கேட்கக்கூடிய வாய்ப்புகள், இதெல்லாமே நல்லபடியாக அமையும். 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம். பாக்யாதிபதி 4ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு. தாயின் மூலமாக பாக்கியம் கிடைக்கப் போகிறது. தாய்க்கு இருந்து வந்த குறைகள் நிவர்த்தியாக போகிறது. சொத்து சேர்க்கை என்பது நிச்சயமாக இந்த மேசத்துக்கு உண்டு. ஏன்னா குரு 4ல் உட்கார்ந்துருக்கார். தன காரகிரகம் 4ஆம் இடத்திலேயே உட்கார்ந்துருக்கார். அப்போ ஒரு வீடு வாங்கணும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றவர்கள், ஒரு இடம் வாங்கணுங்கிற ஆசைப்பட்டு கொண்டிருக்கின்றவர்களுக்கெல்லாம் இது சாதகமான ஒரு அமைப்பு. அல்லது ஒரு சிலர் வீடு கட்டி அதன் மூலமாக நிரந்தர வருமானம் அடையக்கூடிய தன்மைகள், அல்லது ஒரு விவசாய நிலத்தை வாங்கணும் அப்படிங்கிற எண்ண ஓட்டங்கள், இதெல்லாமே கொடுக்கும். சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஆர்வங்களை தரும். வாகனம் மாற்றணும் என்கின்ற எண்ணங்கள் இந்த மாதம் நிச்சயமாக மேசத்துக்கு ஏற்படும். அதுவும் குறிப்பாக ஆவணி மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறம், அதாவது இங்கிலீஷ் தேதியில் சொல்ல போனால் 2/9, அதாவது செப்டம்பர் மாதம் 2க்கு அப்புறம் புதிய வாகனங்களை வாங்குவதற்குண்டான யோகங்கள் இந்த மேசத்துக்கு வந்துடும். அவ்வளோதான், முடிவெடுத்து விடுவீர்கள், வாங்கிடலாம் அப்படிங்கிற அந்த தன்மை ஸ்ட்ராங்காக விதைத்து விடும். இந்த மாதம் பாருங்க, 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் 5ஆம் இடத்திலேயே ஆட்சி பலத்தோட ஸ்ட்ராங்காக உட்கார்ந்துருக்கார். அப்போ 5க்குரியவன் வலிமை பெறுகிறது. 5ஆம் இடம் என்பது குழந்தை ஸ்தானம் வலுப்பெறுகிறது. அப்போ வருடத்துக்கு ஒரு முறை தான் சூரியன் அந்த சிம்மத்தில் வந்து ஆட்சி பலம். அது இந்த மாதம் ஆவணி மாதம் முழுவதும் சூரியன் ஆட்சியாக வலிமையாக இருக்கிறது. அப்போ பூர்வம் புண்ணியம் பலப்படுகிறது. குழந்தை நலன் நல்லா இருக்க போகுது. குழந்தைகள் ஆசைகள் நிறைவேறப் போகிறது. குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகிறது. ஒன்று இயற்கையாகவே கிடைக்கலாம், அல்லது ட்ரீட்மெண்ட்டில் ஏற்கனவே ட்ரீட்மெண்ட் இருந்து நிறைய செலவு செஞ்சிட்டோம் சார், இந்த மாதம் அதுக்கான அமைப்பு இருக்கா அப்படின்னா சூரியனோட கேது சேர்ந்திருக்கார். கண்டிப்பாக தடைப்பட்ட விஷயங்கள், கேது அப்படிங்கிறது அந்நியர், கண்டிப்பாக செயற்கை முறையில் குழந்தை பாக்கியம்ங்கிறது நிச்சயமாக இந்த மேசத்துக்கு யாரெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அவங்களுக்கெல்லாம் கன்ஃபார்ம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஏன்னா 5க்குரியவன் 5ஆம் இடத்திலேயே வலிமை பெற்றிருக்கிறது. குழந்தை காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உச்சமாக வலிமையாக இருக்கிறார். அப்போ நிச்சயமாக அது அமையக்கூடிய அமைப்புகள் உண்டு. திருமணம், சுப காரியங்கள் எப்படி சார் இருக்கும்? இங்கே பாருங்கள், சுக்கிரன் இந்த ஆவணி மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் 2ஆம் அதிபதியாக இருக்கக்கூடியவன் சுக்கிரன் தான். 7ஆம் அதிபதி, திருமணஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடியவரும் அதே சுக்கிரன் தான். சுக்கிரன் வந்து அங்கே ஆட்சியாக வலிமையாக இருந்து உங்களை பார்க்குறார். அப்போ எல்லா நல்லபடியாக சுப காரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இந்த மேசத்துக்கு அமையப்பெறும். ஈவன் கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடு ஏற்பட்டு கொண்டிருந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ அப்படியே மாறப்போகுது. ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளக்கூடிய அந்த 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 காதல், அன்பு, பாசம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த மாதம் உண்டு என்று சொல்ல போகிறேன். கூட்டாளிகளுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகப் போகிறது. கூட்டு தொழில் செய்யணும், ஏதாவது ஒன்று புதுசாக அடிஷனலாக ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற எண்ணங்களை நிச்சயமாக விதைக்கும் இந்த மேசத்துக்குன்னு சொல்லுவேன்.
இந்த கஷ்டம் இருந்தது, ஒரு வலி இருந்தது, அந்த வலிக்கு நிவாரணம் கிடைக்கக்கூடிய அமைப்புங்கிறது கண்டிப்பாக உண்டு. பாக்யாதிபதி பார்வை எங்கே இருக்குன்னா 8ஆம் இடத்தின் மீது பதிகிறது. 8ங்கிறது வலி. எந்த வலியை கொடுத்து கொண்டிருந்ததோ, எதெல்லாம் தடை கொடுத்து கொண்டிருந்ததோ, எந்த பாக்கியத்தை அடைய முடியாமல் உங்களுக்கு தடை கொடுத்து கொண்டிருந்ததோ அதெல்லாம் விலகப் போகிறதுன்னு சொல்லுவேன். அதுவும் குறிப்பாக வெளியூர் வெளி மாநிலத்துக்கு சென்று பிழைக்கக்கூடிய அமைப்புகள் இந்த மேசத்துக்கு நிறையவே உண்டு. இந்த மேசராசி என்பர்கள் அல்லது மேச லக்னத்தில் பிறந்தவர்கள் படிப்புக்காகவோ அல்லது வேலைக்காகவோ தொழிலுக்காகவோ வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாட்டுக்கு சென்று வரக்கூடிய பாக்கியங்கள் இந்த மாதம், இந்த ஆவணி மாதம் நிச்சயமாக உண்டு அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம். பாக்யாதிபதி 9ஆம் அதிபதி உச்சம். அப்போ 9 அப்படிங்கிறது தந்தையை குறிக்கக்கூடிய கிரகம் உச்சமாக இருக்கிறது. தந்தையை குறிக்கக்கூடிய காரகிரகம் சூரியன் ஆட்சியாக இருக்கிறது. அப்போ தந்தையால் நன்மை உண்டு. இந்த மாதம் தந்தையின் மூலமாக அனுகூலம் ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மேசராசி என்பவர்களுக்கு உண்டு. தந்தையினுடைய அரவணைப்புங்கிறது உண்டு. தந்தையினுடைய சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் நன்மை தரக்கூடிய ஒரு மாதமாகவும் அமையப்பெறுகிறது. அந்த பாக்யாதிபதி 10ஆம் இடத்தை பார்க்கும்போது தொழிலில் ஒரு பாக்கியம் கிடைக்க போகிறதுன்னு சொல்லலாம். அப்போது ஒரு தொழில் செஞ்சிட்ருக்கீங்க, அதில் அடுத்த வளர்ச்சி, அடுத்த பரிணாமம், ஒரு சேஞ்சஸ், ஒரு மாற்றம், இதெல்லாம் நல்லபடியாக இருக்கும். மாறணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக மாறிக்கொள்ளலாம். வேலை இல்லாமல் காத்து கொண்டு இருப்பவர்களுக்கு வேலை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள், லாபங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது நல்லபடியாக உண்டு. என்ன கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் டென்ஷன் ப்ரெஷர் கொஞ்சம் கொடுக்கும். கோபப்படக்கூடாது, ஆக்ரோஷப்படக்கூடாது. இந்த கோபம் ஆக்ரோஷம் என்பதை முழுமையாக தவிர்க்கப்பட வேண்டும். நிறைய பேர்த்துக்கு இந்த மேசராசி என்பர்கள் கல்வியின் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய, ஆசைப்பட்ட கல்விகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, வெளிநாடு வெளி மாநிலத்தில் போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள், தொழிலில் ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய அமைப்புகள், மாற்றங்கள், வேலையில் ப்ரமோஷன் அல்லது இன்க்ரிமெண்ட் கிடைக்கக்கூடிய அமைப்புகள், இதெல்லாமே நல்லபடியாக அமைகிறது. ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த மாதம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த மாதம் பாருங்கள், ஆவணி மாதம் 19ஆம் தேதி, அதாவது 5/9/2026 அன்று சனிக்கிழமை அன்னைக்கு சனி பகவானுடைய ஜெயந்தி வருது, பிறந்த நாள் வருகிறது. அப்போ இந்த மேசராசி என்பவர்களுக்கு யாருக்கெல்லாம் சனி புத்தி நடந்து கொண்டிருக்கிறதோ, அந்த சனியினுடைய புத்தி நடந்துட்டு இருக்கிறவங்களெல்லாம் கண்டிப்பாக அன்றைய தினம் போய் வழிபடும்போது நிச்சயமாக தொழில் சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய தடைகள் விலகப் போகிறது. ஏன்னா சனி பகவான் அப்படிங்கிறது உங்களுக்கு தொழிலுக்கு கொடுக்கக்கூடியவனே, லாபத்தை கொடுக்கக்கூடியவனும் அதே சனிதான். அப்போ தொழில் ரீதியாக சில பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் அன்றைய தினம் நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை சென்று வழிபடுவது அனைத்து விதத்திலும் நன்மை தரும். கடன் இருக்குது, ஹெல்த் பிரச்சனை, ஸோ இந்த மாதிரி இருக்கின்றவர்கள் அன்றைய தினம் வழிபடுவது மேன்மையை கொடுக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா ஆவணி மாதம் 26ஆம் தேதி, அதாவது 12/9/2026 செவ்வாய்க்கிழமை, அதாவது செவ்வாய் ஜெயந்தி அன்னைக்கு சனிக்கிழமை வருது. அப்போது செவ்வாய் பகவானுடைய பிறந்த நாள், உங்கள் ராசி அதிபதியினுடைய பிறந்த நாள் வருது. ஸோ அன்றைக்கு போய் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் அல்லது முருகப்பெருமானை சென்று வழிபடும்போது உங்களுக்கு எதெல்லாம் உங்கள் மனசில் ஆசை வச்சிட்ருக்கீங்க பாருங்கள், அந்த ஆசைகள் நிறைவேறக்கூடிய தன்மை. ஒரு சிலருக்கு திருமணம் நடக்கலை, திருமணத்தில் சில தடைகளை கொடுத்து கொண்டு இருக்குது அப்படின்னு இருக்கின்றவர்கள், அல்லது அதிகாரம் கிடைக்கல, அந்த அதிகாரம் கிடைக்கணும், ஒரு ப்ரமோஷன் கிடைக்கணும் அப்படின்னு நினைத்து கொண்டு இருக்கின்றவர்கள், சகோதர வகைகளில் அல்லது இரத்தபந்த உறவுகளில் பிரச்சனையாக இருக்கின்றவர்கள், நிலம் இடம் வாங்க முடியல அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கின்றவர்கள் கண்டிப்பாக அன்றைய தினம் சென்று வழிபடும்போது நிச்சயமாக உங்களுக்கு நல்லது நடக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இன்னும் ஒரு துல்லிய பலன் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும். 2026 எப்படி இருக்க போகுது? என்னுடைய விதியில் சொந்த தொழிலா அல்லது வேலையா? சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை இருக்கா? அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம்?
திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது. எப்போ தான் சார் திருமணம் நடக்கும்? எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும்? எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும்? எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும்? எப்போ வீடு கட்டுவேன்? இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ ஃபோன் கால் மூலமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளமுடன் என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.